ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பீகார் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று பதவியேற்றார். மக்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வதுதான் உண்மையான அரசு நிர்வாகம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களில் புத்தாண்டு இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உலக அளவில் எரிசக்தி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. தென்கொரிய சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பீகார் புதிய முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பட்னாவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் ஹஸ்னாயின் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பீகார் மாநிலத்தின் துணை முதலமைச்சர்களாக திரு விஜயகுமார் சௌத்ரியும் திரு பைஜேந்திர பிரசாத் யாதவும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஐக்கிய ஜனதாதள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீன், மூத்த தலைவர் திரு ஜே.பி. நட்டா மற்றும் பலர் பங்கேற்றனர். பீகார் மாநிலத்தில் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களின் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் முதலமைச்சராக பதவியேற்ற திரு சாம்ராஜ் சௌத்ரிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், பீகாரில் பதவியேற்றுள்ள புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மாநில மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் என்றும் பீகார் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார். மக்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வதுதான் உண்மையான அரசு நிர்வாகம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய பொது நிர்வாகக் கல்லூரியின் 72வது நிறுவன நாள் விழாவில் பேசிய அவர், அரசு திட்டங்களின் பயன்கள் விடுபடாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வலிமையான தொழில்நுட்ப கருவியாக அமையும் என்று அவர் கூறினார். எதிர்கால சவால்களை சமாளிப்பதற்கு நாட்டின் ஒட்டுமொத்த மக்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசின் கொள்கைகளுக்கும் மக்களுக்கும் இடையே திறம்பட செயலாற்றும் வகையில் அரசு நிர்வாகம் இருக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் விசு புத்தாண்டு இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. மேஷம் மாதத்தின் முதல் நாள் கேரள மக்கள் தங்களது வளமையான விவசாய கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையில் விசு பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டு மேஷம் மாதத்தில் 2ஆம் நாளில் இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. குருவாயூர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் விசு பண்டிகையொட்டி இன்று அதிகாலை முதல் விசுக்கனி தரிசனம் செய்து வருகின்றனர். சபரிமலையிலும் இன்று அதிகாலை முதல் விசுக்கனி தரிசனம் நடைபெற்றது. அஸ்ஸாம் மாநிலத்தின் புத்தாண்டு ரங்கோலி பிகுவும், மேற்குவங்க மாநிலத்தின் பெங்காலி புத்தாண்டான பொய்லா பொய்ஷாவும் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த புத்தாண்டு விழா கொண்டாட்டங்களையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநிலங்களின் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த புத்தாண்டு மக்களிடையே மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் உறுதி செய்யட்டும் என்று பிரதமர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனும் அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் கேரள மாநிலங்களில் புத்தாண்டு கொண்டாடப்படுவதையொட்டி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மக்களிடையே ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் வளர்க்கட்டும் என்று சமூக வலைதள பதிவில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு உட்பட்ட 3 தொகுதிகள். காவிரி டெல்டாவின் முக்கிய மாவட்டமான மயிலாடுதுறையில் தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்கிறது. மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் என 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. விவசாயம், மீன்பிடி தொழில், குடிநீர் உள்ளிட்ட பிரச்சினைகள் தேர்தல் மைய கருத்துக்களாக மாறியுள்ளன. முதலில் மயிலாடுதுறை தொகுதி 1952ஆம் ஆண்டிலிருந்து தேர்தல் வரலாற்றை கொண்ட இந்த தொகுதியில் காங்கிரஸ் மற்றும் திமுக தலா 5 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக 2 முறை வெற்றி கண்டுள்ளது.
இந்த முறை கூட்டணி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் காங்கிரஸ் சார்பில் ஜமால் முகமது யூனுஸ், பாமக சார்பில் சித்தமல்லி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி சார்பில் காசிராமன், தாவேகா சார்பில் ஹாரூன் ரஷீத் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். சீர்காழி தனித்தொகுதி. விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் இங்கு முக்கியமானவை. இதுவரை நடைபெற்ற தேர்தலில் அதிமுக 6 முறை, திமுக 5 முறை, காங்கிரஸ் 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. தற்போது திமுக கூட்டணியில் மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன், அதிமுக வேட்பாளர் முன்னாள் எம்எல்ஏ சக்தி உள்ளிட்டோர் கடும் போட்டி நிலவுகிறது. இந்த தொகுதியில் வெற்றியை தக்கவைக்க திமுகவும் மீண்டும் கைப்பற்ற அதிமுகவும் தீவிர முயற்சியில் உள்ளது. மாவட்டத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட பூம்புகார் தொகுதி கடற்கரை கிராமங்களை உள்ளடக்கியது. விவசாயம், மீன்பிடி தொழிலும் முக்கிய பங்காற்றுகிறது. தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மீன் வியாபாரம் அதிகமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில் அதிமுக 6 முறை, திமுக 4 முறை வெற்றி பெற்றுள்ளன. திமுக சார்பில் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன், அதிமுக சார்பில் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து பார்க்கும் பொழுது மயிலாடுதுறை நகராட்சியில் கழிவுநீர் சாலைகளில் வழிந்தோடும் நிலை, விவசாயிகளுக்கான சர்க்கரை ஆலை மீண்டும் இயக்கம், மருத்துவக் கல்லூரி அமைப்பு, நெல் சேமிப்பு கிடங்குகள், கொள்ளிடம் ஒன்றியத்தை தனி தாலுகாவாக அறிவித்தல் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை அமைத்தல், மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் சேவை மீண்டும் தொடங்குதல், கடற்கரை கிராமங்களில் மண்ணரிப்பு தடுத்தல், விவசாயம், குடிநீர், மீன்வளம் ஆகியவை தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் முக்கிய அம்சங்களாக உள்ளது. இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெண் வாக்காளர்கள் 3,68,676, ஆண் வாக்காளர்கள் 3,60,493, மூன்றாம் பாலினத்தவர்கள் 47 பேரும், மொத்தம் 7,29,216 வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை பதிவு செய்ய தயாராக உள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி. தமிழக கடலோர பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் தொடங்கியுள்ளது. இதனையடுத்து ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற தூத்துக்குடி, தருவைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மீனவர்கள் கரை திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. நேற்று நள்ளிரவு முதல் இந்த மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்கச் சென்ற விசைப்படகுகள் அனைத்தும் கரை திரும்பின. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி, தருவைக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரை திரும்பினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த தடையின் காரணமாக 25,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வருவாய் இழந்துள்ளனர். மீன்பிடி தடை காலத்தில் அரசு வழங்கும் நிவாரண உதவியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுடன் நடத்தும் சண்டை உலக பொருளாதாரத்தில் கடுமையான எரிசக்தி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மூடுவது, கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி கட்டமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது போன்றவை பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளது. மேற்காசிய பகுதியில் நிலவும் சூழல் காரணமாக உலக பொருளாதார வளர்ச்சி சற்று குறைந்துள்ளதாகவும் பணவீக்கமும் அதிகரித்துள்ளதாகவும் அது கூறியுள்ளது. உலக நாடுகள் மிகப்பெரிய அளவிலான திட்டமிடாத செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அது தெரிவித்துள்ளது. பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் திட்டமிடாத செயல்பாடுகளால் கடன் சுமை அதிகரிக்கும் என்றும் சர்வதேச செலாவணி நிதியம் கூறியுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-1 என்ற செட் கணக்கில் தைவானின் யூ ஜியோ ஜூ, ஜப்பானின் செய்டா வேட்டனவ் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று பதவியேற்றார். மக்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வதுதான் உண்மையான அரசு நிர்வாகம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களில் புத்தாண்டு இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உலக அளவில் எரிசக்தி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. தென்கொரியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.